தமிழகத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையுமே அதிர வைத்திருக்கிறது கரூரில் நடந்தேறிய இந்த பெருந்துயரச் சம்பவம். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். பதற்றம் நிறைந்த களமாக கரூர் மாறியிருக்கிறது. குறிப்பாக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒருபுறம் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்க, மற்றொரு புறம் பலியான 39 பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் உடல்களும் ஒப்படைக்கப்பட்டு வரும் காட்சிகளும் அரங்கேறி வருகின்றன. இந்த நிலையில் நேற்று இரவே இந்த பாதிப்பு குறித்தான விவரங்கள் வெளியான போதே ஒருபுறம் அரசு சார்பில் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் களத்திற்கு வர அறிவுறுத்தப்பட்டு அங்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரும் இங்கு களத்திற்கு வந்திருந்தனர். மறுபுறம் அதிமுக தரப்பில் அக்கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை களத்திற்கு உடனே சென்று உதவிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியிருந்தார். தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கரூர் அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து உயிரிழந்தவர்களுடைய உடல்களுக்கும் இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எப்பொழுது அங்கு அரசு மருத்துவமனைக்கு வந்தார்? அவரோடு யார் யாரெல்லாம் வந்திருந்தார்கள்? முழு விவரத்தையும் பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய அந்த கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில எதிர்பாராத விதமாக கூட்ட நெரிசல்ல சிக்கி 39 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்த நிலையில உயிரிழந்தவர்களுடைய உடலானது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம காலை முதலே பார்த்து வருகிறோம். கரூர் மருத்துவமனை வளாகம் முழுவதுமாக உறவினர்களும் குடும்பத்தினரும் தொடர்ச்சியாக கண்ணீர் மல்க கதறக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்த்து வந்தோம். இந்த நிலையில தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சற்று முன்னர்
கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகை தந்திருந்தார். வருகை தந்த அவர் பிரேத பரிசோதனை கூடத்திற்கு சென்று அங்கு உடல்களை பெற காத்திருக்கக்கூடிய உறவினர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாம அங்கு இருக்கக்கூடிய அந்த உயிரிழந்தவர்களுடைய உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்தியிருந்தார். இந்த நிகழ்வுல முன்னாள் அமைச்சர்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர், தங்கமணி உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில இந்த துயரமான நிகழ்ச்சியில பங்கெடுத்திருந்தாங்க. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தமட்டில் நேற்றைய தினமே இந்த சம்பவம் நடைபெற்றது குறித்து தகவல் கேள்விப்பட்ட உடனாக கரூர் மாவட்டத்தின் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய எம்.ஆர். விஜயபாஸ்கரை தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் செய்யுமாறு உத்தரவை வழங்கியிருந்தார். அந்த அடிப்படையில் அதிமுகவினரும் தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் முதலுதவி சிகிச்சைகளையும் வழங்கியிருந்தாங்க. நேற்று இரவு முதலே தொடர்ச்சியா இந்த கூட்ட நெரிசலில் சிக்கியிருந்த உயிரிழந்தவர்கள் ஒருபுறம் இருக்க, மறுமுனையில தொடர்ந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட வண்ணம் இருந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. வழிநெடுகிலும் ஆம்புலன்ஸுடைய அந்த ஒலி என்பது கேட்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல தற்போதுதான் அந்த ஆம்புலன்ஸுடைய ஒலி என்பது குறைந்திருக்கிறது. ஆனால் இருந்த போதும் உயிரிழப்பு என்பது அதிகரித்திருக்கிறது. 39 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் காலை முதல் அமரர் ஊர்தி வரவழைக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடைய உடலானது ஃபார்மாலிட்டிஸ் என்பது முடிக்கப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சம்பவம் நடந்த பகுதிக்கு தற்போது விரைந்திருக்கிறார். வந்த அவர் தொடர்ச்சியா இங்கு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். தொடர்ந்து அவசர சிகிச்சை பிரிவுக்கு சென்று அங்கு சிகிச்சையில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் மற்றும் சிகிச்சையில் இருக்கக்கூடிய நபர்களை நேரில் சந்தித்தும் ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார். நேற்றிலிருந்தே ஒட்டுமொத்தமாக ஒருபுறம் திமுக அமைச்சர்கள், அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர், தற்போது எதிர்க்கட்சி தலைவர் என அடுத்தடுத்த அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த பகுதிக்கு வருகை தந்து தங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்வதோடு ஆறுதல்களை தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நாம பார்த்து வருகிறோம். அதே சமயம் இங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் செய்வதற்கு அனைத்து கட்சியினருமே தொடர்ச்சியா பல்வேறு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம பார்த்து வருகிறோம். துயரமான நிகழ்வு, மிகவும் மோசமான ஒரு சூழல்ல தற்போது ஏராளமான தலைவர்கள் கரூரை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருக்கிறாங்க. அந்த வகையில் தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் இங்கே வருகை இருந்து தற்போது பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறார். நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நேற்று இரவு கரூரில் இந்த பெருந்துயர சம்பவம் அரங்கேறியதிலிருந்தே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து தங்கள் இரங்கல் செய்திகளை பதிவு செய்து வருகின்றனர். அதே நேரத்தில் களத்திலும் சில அரசியல் தலைவர்கள் இறங்கி உதவி செய்த அந்த காட்சிகளையும் ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்ட காட்சியுமே நேற்று இரவிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், அல்லது அமைச்சர் அன்பில் மகேஷ், மாசு, இவர்கள் எல்லாருமே அங்கே கரூருக்கு விரைந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதிமுக தரப்பிலிருந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் நேற்றே அங்கு ஆய்வு பணிகளில் ஈடுபட விரைந்திருந்தார். இந்த நிலையில் இபிஎஸும் தற்பொழுது களத்தில் வந்து ஆய்வு பணிகளில் ஈடுபட்டு அங்கு பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தாரை சந்தித்து பேசிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.